வீடு, செல்வம், உடல் எதுவுமே நிரந்தரம் இல்ல. எது நிரந்தரமானது அப்படின்னு சிவவாக்கியர் பாடல்ல இருந்து நம்ம பார்க்கலாம். நீல வீடு கட்டுவீர், நெடும் கதவு சாத்துறீர், வாழ வேணும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே, காலன் ஓலை வந்த போது கையகண்டு நிற்பிரே, ஆலமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. நீல வீடு கட்டுறீர் அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு நிலைச்சு இருக்கணும்னு ஒரு வீடு கட்டுறீங்க. நெடும் கதவு சாத்துறீர் அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்ட்டு கதவெல்லாம் போட்டு வைக்கிறீங்க. வாழ வேணும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரு, இந்த உடலோட அந்த வீட்டுல நெடுங்காலம் வரைக்கும் வாழணும்ட்டு மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. காலன் ஓலை வந்த போது கையகண்டு நிற்பிரே அப்படின்னா யமதூதர்கள் ஓலை வந்தபோது எதுவுமே இல்ல கையில அப்படின்னு கைய விரிச்சு நிக்கிறீங்க. ஆலமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. எது உண்மையானதுன்னா இந்த அண்ட சராசரத்தையும் ஆள்ற சிவபெருமானும் பார்வதி தேவியோட பாதம் தான் நிரந்தரமானது என்று சிவவாக்கியர் பாடியிருக்கார்.